உங்களால் தான் நான், உங்களுக்காகவே நான். ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் சர்வமும் அறிந்த சதாவதானி, சாத்திரங்கள் கற்றறிந்த கலைவாணி, சிகரம் மிஞ்சிய பெருந்தன்மை, சீர்மிகு தமிழகம் படைத்த திருத்தாய், சுடர்மிகு அறிவுடை அருள் சக்தி, சூழ்ச்சிகளை வீழ்த்திய வேங்கை, செங்கரங்களால் எல்லார்க்கு வழங்கும் தானக்கடல், சேனைகள் பலவற்றின் பொதுச் செயலாளர், சைனியம் இயக்கி எதிரிகளை அழிக்கும் பேரரசி, சொந்தங்களாய் மக்களை நேசிக்கும் மகோன்னதம், சோதனைகளை வெற்றிகளாக மாற்றும் சமத்காரம், சௌக்கியமாய் அனைவரும் வாழ திட்டங்களை இயக்கும் தொலைநோக்கு, ஞானம் போற்றும் ஞான யோகி, தடைகளை தகர்க்கும் வீர பராக்கிரமம், தாரதமியமின்றி வழங்கும் தானமழை, திசைகள் வணங்கும் தீர்க்க தரிசி, தீயவைகளை தீர்க்கும் தீரம், தூய மனம் கொண்ட தாய்மை, தெய்வீகம் திகழும் திருமுகம், தேவதைகள் தொழும் தெய்வாம்சம், தைரியம் தலை தாழ்த்தும் கம்பீரம், தொட்டவை அனைத்தும் துலங்கும் திருக்கரம், தோன்றி புகழோடு தோன்றிய பெருந்தகை, நடுநிலையுடன் செங்கோல் செலுத்தும் சக்கரவர்த்தி, நாவன்மையில் ஒப்பாறு மிக்காருமில்லா முதல்வர், நிறைகுணம் பொதிந்த நீதி நெறியாளர், நீங்காது இதயங்களில் நிறைந்திருக்கும் மாசிலா முழுமதி, நுண்மான் நுழைப்புலமிக்க கூர்மதி, நூலோர் வியக்கும் நூலறிவு, நெறிமுறை தவறா நேர்மை, நேர்த்திமிகு ஆளுமை, நைச்சியம் கண்டறியும் நிதானம், நொடிகளை விஞ்சி செயலாற்றும் வேகம், நோக்கத்தை நிறைவேற்றும் மனத்திற்பம், பவித்திரமான அன்புடை உள்ளம், பாண்டித்தியமிக்க பன்மொழி புலமை, பிரதிபலன் எதிர்பாரா சேவை செம்மல், பீடு நடை பயிலும் புரட்சி தலைவி, புதிய சாதனைகள் படைக்கும் பிரம்மம்சம், பூக்களின் மென்மையை விஞ்சும் மனப்பெரும், தடைகளை தாண்டிய காட்டாறு, பேராற்றல் மிக்க புரட்சி கனல், பைந்தமிழ்த்தாயின் தவ புதல்வி, பொற்றாமரை திருமகளின் பரிமாணம், போற்றுதலுக்குரிய மாண்புமிகு தலைவி என அத்தனையும் மொத்தமாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் திகழ்கிறார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் வேளாண்மை துறை சார்பில் 28,51,07,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள வேளாண் துறை கட்டடங்களை திறந்து வைத்து அம்மா சீட்ஸ் விநியோக திட்டத்தையும் துவக்கி வைத்தார். இத்துடன் திருச்சிராப்பள்ளி மற்றும் மதுரை மாநகரங்களில் வீட்டு மாடிகளில் காய்கறி வளர்க்கும் நீங்களே செய்து பாருங்கள் தள்ளிகளையும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வழங்கினார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் கட்டப்பட்டுள்ள பள்ளி கல்வித்துறை கட்டடங்களை திறந்து வைத்து புதிதாக கட்டப்பட உள்ள கட்டடங்களுக்கு அடிக்கல் நாட்டியுள்ளார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 4 மாவட்டங்களைச் சேர்ந்த 2,21,374 மாணவ மாணவியர் பயனடையும் வகையிலான கற்றல் கையேடுகளையும் வழங்கினார். வேளாண் துறை சார்பில் திறந்து வைக்கப்பட்ட கட்டடங்கள் குறித்த விவரங்களையும், பள்ளிக்கல்வித்துறை சார்பில் திறந்து வைக்கப்பட்ட கட்டடங்கள், அடிக்கல் நாட்டப்பட்ட கட்டடங்களின் தகவல்களையும், தாய் திட்டத்தின் கீழ் நிறைவேற்றப்படுகின்ற பணிகளின் விவரங்களையும் நீங்கள் அறிந்து கொள்ளும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளதுதான் இன்றைய முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் வேளாண்மை துறை சார்பில் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் 11,322 சதுரடி பரப்பளவில் கட்டப்பட்டுள்ள உழவர் மையத்தை காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்தார். மேலும் நவீன சேமிப்பு கிடங்குகள், ஒழுங்குமுறை விற்பனை கூடம், வாழை பழுக்க வைக்கும் கூடம், மஞ்சள் வணிக வளாகம், காய்கறி மற்றும் பழங்களுக்கான குளிர்பதன கிடங்கு, உழவர் மையங்கள், சேமிப்பு கிடங்குடன் கூடிய விதை சுத்திகரிப்பு நிலையங்கள் ஆகியவற்றையும் முதலமைச்சர் திறந்து வைத்தார். இந்நிகழ்வின் கூடுதல் விவரங்களை இப்பொழுது விரிவாக பார்க்கலாம். விவசாயிகளின் நலன்களில் மிகுந்த அக்கறை கொண்ட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அரசு தமிழக வேளாண் உற்பத்தி திறனில் உள்ள இடைவெளியை உரிய பண்ணை அணுகுமுறை மூலம் குறைத்து உணவு பயிர்கள் உற்பத்தியை பெருக்குவதற்கும், வேளாண் விளைபொருட்களின் அறுவடைக்கு பின் பதப்படுத்தும் கட்டமைப்புகளை மேம்படுத்தி சந்தை இணைப்பை ஏற்படுத்துவதன் மூலம் விவசாயிகளுக்கு உரிய விலை கிடைக்கச் செய்து அவர்களின் வருமானத்தை பல மடங்காக உயர்த்தி தமிழகத்தில் 2ஆம் பசுமை புரட்சியை ஏற்படுத்தவும் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அதன் தொடர்ச்சியாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமைச் செயலகத்தில் வேளாண்மை துறை சார்பில் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் 1,49,69,000 ரூபாய் மதிப்பீட்டில் 11,322 சதுர அடி கட்டட பரப்பளவில் கட்டப்பட்டுள்ள உழவர் மையத்தை காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்தார். மேலும் கன்னியாகுமரி மாவட்டம் தேரூரில் 1000 மெட்ரிக் டன் மற்றும் குலசேகரத்தில் 2000 மெட்ரிக் டன் கொள்ளளவுடன் 1,80,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள நவீன சேமிப்பு கிடங்குகள்,
ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூரில் 1,75 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள ஒழுங்குமுறை விற்பனை கூடம், தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறில் 1,74 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள வாழை பழுக்க வைக்கும் கூடம், ஈரோடு மாவட்டம் கருமாண்டி செல்லிபாளையத்தில் 6,62 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள மஞ்சள் வணிக வளாகம், கோபிசெட்டிபாளையத்தில் 4 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 1000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட காய்கறி மற்றும் பழங்களுக்கான குளிர்பதன கிடங்கு, சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் 44 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 20 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட குளிர்பதன கிடங்கு, ஈரோடு மாவட்டம் அவல்பூந்துறை, திண்டுக்கல் மாவட்டம் பழனி ஆகிய இடங்களில் 1,18 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள முன் பதப்படுத்தும் கூடம், காஞ்சிபுரம் மாவட்டம் மதுராந்தகம், தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி ஆகிய இடங்களில் 2,99,38,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள உழவர் மையங்கள், காஞ்சிபுரம் மாவட்டம் பஞ்சுப்பேட்டை, விழுப்புரம் மாவட்டம் வானூர், இருவேல்பட்டு மற்றும் கள்ளக்குறிச்சி, தூத்துக்குடி மாவட்டம் கிள்ளிகுளம், சேலம் மாவட்டம் மகுடஞ்சாவடி, கரூர் மாவட்டம் இனுங்கூர், தஞ்சாவூர் மாவட்டம் காட்டுத்தோட்டம் ஆகிய இடங்களில் 2,37,50,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள சேமிப்பு கிடங்குடன் கூடிய விதை சுத்திகரிப்பு நிலையங்கள், விழுப்புரம் மாவட்டம் சங்கராபுரம், சிவகங்கை மாவட்டம் எஸ்புதூர் ஆகிய இடங்களில் 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள விதை சேமிப்பு கிடங்குகள் ஆகியவற்றை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா திறந்து வைத்தார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி தொடரும். முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி தொடர்கிறது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் வேளாண் துறை சார்பில் கட்டப்பட்டுள்ள விதை சுத்திகரிப்பு நிலையங்கள், வேளாண்மை விரிவாக்க மைய கட்டடங்கள், அங்கக உர சேமிப்பு கூடம் உள்ளிட்டவற்றையும், தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறை சார்பில் தோட்டக்கலை விரிவாக்கம் மற்றும் பயிற்சி மையங்கள் ஆகியவற்றையும் திறந்து வைத்தார். மேலும் தமிழ்நாடு மாநில விதை மேம்பாட்டு முகமை வாயிலாக அம்மா சீட்ஸ் விநியோக திட்டத்தையும் முதலமைச்சர் துவக்கி வைத்தார். இத்துடன் திருச்சிராப்பள்ளி மற்றும் மதுரை மாநகரங்களில் வீட்டு மாடிகளில் காய்கறி வளர்க்கும் நீங்களே செய்து பாருங்கள் தளைகளையும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வழங்கினார். இந்நிகழ்வின் கூடுதல் விவரங்களை விரிவாக காணலாம். தஞ்சாவூர் மாவட்டம் மருதநல்லூர் மற்றும் பட்டுக்கோட்டை, திருநெல்வேலி மாவட்டம் கரையிருப்பு, கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பதி சாரம் ஆகிய இடங்களில் 87,50,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள விதை சுத்திகரிப்பு நிலையங்கள், தஞ்சாவூர் மாவட்டம் பெருமகளூர், சேலம் மாவட்டம் தலைவாசல் ஆகிய இடங்களில் 89 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள வேளாண்மை விரிவாக்க மைய கட்டடங்கள், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் காஜாமலையில் 75 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள அங்கக உர சேமிப்பு கூடம், தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறை சார்பில் ஈரோடு மற்றும் தருமபுரியில் 1,10,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள மாவட்ட தோட்டக்கலை விரிவாக்கம் மற்றும் பயிற்சி மைய கட்டடங்கள் என மொத்தம் 28,51,07,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள வேளாண்மை துறை கட்டடங்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமைச் செயலகத்தில் காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்தார். மேலும் தமிழக விவசாயிகள் சான்று பெற்ற விதைகளை அதிக அளவில் உபயோகிப்பதை ஊக்குவிக்கும் வகையில் அரசு விதைப்பண்ணைகள், விதை உற்பத்தி செய்யும் நிலையங்கள் மற்றும் விவசாயிகள் ஆகியோரை ஒருங்கிணைத்து உரிய பணியாளர்களை நியமித்து தமிழ்நாடு மாநில விதை மேம்பாட்டு முகமை ஏற்படுத்தப்பட்டு அங்கு உற்பத்தி செய்யப்படும் தரமான சான்று பெற்ற விதைகள் அம்மா சீட்ஸ் என்ற பெயரில் அம்மா சேவை மையம் விற்பனை வாயில்கள் மூலம் நியாயமான விலையில் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் என்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சட்டப்பேரவையில் அறிவித்தார். அதன்படி தரமான சான்று பெற்ற அம்மா சீட்ஸ் விதைகள் அம்மா சேவை மையம் விற்பனை வாயில்கள் மூலம் நியாயமான விலையில் விவசாயிகளுக்கு வழங்கும் திட்டத்தினை துவக்கி வைக்கும் அடையாளமாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா 3 விவசாயிகளுக்கு அம்மா சீட்ஸ் வழங்கினார். தமிழகத்தில் உள்ள மாநகர மக்களுக்கு தேவையான சத்தான காய்கறிகளை அவர்களே உற்பத்தி செய்து கொள்ளும் வகையில் காய்கறி சாகுபடிக்கு தேவையான இடுபொருட்கள் அடங்கிய நீங்களே செய்து பாருங்கள் தலைகள் நகர்ப்புற மக்களுக்கு விநியோகிக்கும் திட்டம் சென்னை மற்றும் கோயம்புத்தூர் மாநகரங்களில் சென்ற ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டு வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டம் நகர்ப்புற மக்களிடம் அதிக வரவேற்பு பெற்றுள்ளதால் நடப்பு ஆண்டு முதல் இத்திட்டத்தினை திருச்சிராப்பள்ளி மற்றும் மதுரை மாநகரங்களுக்கு விரிவுபடுத்தும் வகையில் 5,37,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா 2 பயனாளிகளுக்கு நீங்களே செய்து பாருங்கள் தலைகளை வழங்கினார். தரமான சான்று பெற்ற அம்மா சீட்ஸ் விதைகளை பெற்றுக்கொண்ட பயனாளிகளும் சத்தான காய்கறிகளை தாங்களே உற்பத்தி செய்து கொள்ளும் வகையில் காய்கறி சாகுபடிக்கு தேவையான இடுபொருட்கள் அடங்கிய நீங்களே செய்து பாருங்கள் தளைகளை பெற்றுக்கொண்ட பயனாளிகளும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்தனர்.
அம்மா அவர்கள் விவசாயிகளின் தரம் மேம்பட விதை உற்பத்தி செய்வதற்கென்று நீத்துறையை ஏற்படுத்தி அதன் மூலம் விவசாயிகளுக்கு தரமான விதை கிடைக்கப்பெற இந்த திட்டத்தை துவக்கி வைத்தார்கள். முதலில் அம்மா அவர்கள் பொற்காரங்களில் இந்த விதையை நான் வாங்குவதற்கு பெருமை அடைகிறேன். அம்மா அவர்களுக்கு நன்றி. மாண்புமிகு அம்மா கையால் முதல்ல இந்த விதைகள் வாங்கியிருக்கேன். இது பல விவசாயிகளுக்கு பயனாக இருக்குது. இது அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நகர்ப்புற காய்கறி வளர்க்குறோம் திட்டம் தோட்டக்கலை சார்பாக அம்மா அவர்கள் இந்த கிட்டு எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் எங்கள் வீட்டில் மாடி தோட்டம் போட்டு இயற்கையான காய்கறி எங்களுக்கு கிடைக்கிறதுக்காக அம்மா அவர்கள் கொடுத்ததுக்கு மிகவும் நன்றி. எங்கள் வீட்டில் மாடி தோட்டம் அமைக்கிறதுக்காக அம்மா கையால் வழங்கப்பட்ட இந்த இயற்கை உரங்கள் மற்றும் விதை செடிகள் எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. கோடானு கோடி வணக்கங்களை நான் எங்கள் அம்மா அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பள்ளி கல்வித்துறையின் சார்பில் தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் ஒன்றியம் பெரியாம்பட்டி அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் 2,35,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள மாணவியர்களுக்கான விடுதி கட்டடத்தை காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். மேலும் தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் கட்டப்பட்டுள்ள மாணவியர் விடுதிகள், பள்ளி கட்டடங்கள், கூடுதல் வகுப்பறைகள், அறிவியல் ஆய்வுக்கூடங்கள், சுற்றுச்சுவர், குடிநீர் வசதி மற்றும் கழிப்பறைகள், தொடக்கப்பள்ளி, நடுநிலைப்பள்ளி, உண்டு உறைவிடப்பள்ளி கட்டடங்கள் ஆகியவற்றையும் முதலமைச்சர் திறந்து வைத்துள்ளார். இந்நிகழ்வின் கூடுதல் விவரங்களை விரிவாக காணலாம். பள்ளி மாணவ மாணவியரின் கல்வி மேம்பாட்டிற்காக குறிப்பாக ஏழை எளிய மக்களின் குழந்தைகள் இடைநிற்றலின்றி கல்வி கற்கும் வகையில் கட்டணமில்லா கல்வி, சத்தான உணவு, விலையில்லா சீருடைகள், மடிக்கணினிகள், பாடப்புத்தகங்கள், நோட்டு புத்தகங்கள், கல்வி உபகரணங்கள், புத்தகப்பை, காலணிகள், பேருந்து பயண அட்டைகள், மிதிவண்டிகள், ஊக்கத்தொகை, பள்ளிகளின் கட்டமைப்புகளை மேம்படுத்துதல் போன்ற எண்ணற்ற திட்டங்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அரசு சீரிய முறையில் செயல்படுத்தி வருகிறது. அந்த வகையில் தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் ஒன்றியம் பெரியாம்பட்டி அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் 12,251 சதுரடி கட்டட பரப்பளவில் 100 மாணவியர் தங்குவதற்கு ஏதுவாக தரை மற்றும் ஒரு தளத்துடன் 25 தங்கும் அறைகள், பார்வையாளர்கள் அறை, சமையல் அறை, உணவு உண்ணும் அறை, நூலகம், குடிநீர், கழிப்பறை உள்ளிட்ட வசதிகளுடன் 2,35,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள மாணவியர்களுக்கான விடுதி கட்டடத்தை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சென்னை தலைமைச் செயலகத்தில் காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்தார். மேலும் பள்ளி மாணவ மாணவியரின் கல்வி மேம்பாட்டிற்காக குறிப்பாக பெண் குழந்தைகள் கல்வி கற்பதை ஊக்குவிக்கும் பொருட்டு அனைவருக்கும் இடைநிலை கல்வி திட்டத்தின் கீழ் 147,67,46,000 ரூபாய் மதிப்பீட்டில் அரியலூர், தர்மபுரி, கரூர், கிருஷ்ணகிரி, சேலம், சிவகங்கை, நாமக்கல், திருப்பூர், விழுப்புரம், பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்களில் அமைந்துள்ள அரசு மேல்நிலை மற்றும் உயர்நிலை பள்ளி வளாகங்களில் கட்டப்பட்டுள்ள 20 மாணவியர் விடுதிகள், தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கட்டப்பட்டுள்ள 13 பள்ளி கட்டடங்கள், 8 மாதிரி பள்ளி கட்டடங்கள், 233 அறிவியல் ஆய்வுக் கூடங்கள், 454 கூடுதல் வகுப்பறைகள், நபார்டு திட்டத்தின் கீழ் 9 மாவட்டங்களில் அமைந்துள்ள 31 அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளில் 26,14,25,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 221 கூடுதல் வகுப்பறைகள் மற்றும் 23 ஆய்வுக்கூடங்கள், சுற்றுச்சுவர், குடிநீர் வசதி மற்றும் கழிப்பறைகள், பள்ளிகளில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த தரமான கல்வி வழங்குவதை உறுதி செய்யும் வகையில் அனைவருக்கும் கல்வி இயக்கத்தின் கீழ் 32,02,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் 215 அரசு தொடக்க, நடுநிலை, உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளில் கட்டப்பட்டுள்ள 240 கூடுதல் வகுப்பறைகள் மற்றும் 140 தொடக்கப்பள்ளி கட்டடங்கள், 72 நடுநிலைப் பள்ளி கட்டடங்கள், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 3 உண்டு உறைவிட பள்ளி கட்டடங்கள் மற்றும் விழுப்புரம் மாவட்டம் கூத்தனூரில் அமைந்துள்ள கஸ்தூரிபா காந்தி பாலிகா வித்யாலயா பள்ளி கட்டடம் ஆகியவற்றை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா திறந்து வைத்தார். கிளை நூலக கட்டடங்கள், அரசு தேர்வுத்துறை மண்டல துணை இயக்குனர் அலுவலக கட்டடம், ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனம் ஆகியவற்றை திறந்து வைத்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் மாநில கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனத்தின் கீழ் புதிதாக கட்டப்படவுள்ள ஒன்றிய ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவன கட்டடங்கள், பள்ளி கட்டடங்கள் ஆகியவற்றுக்கு அடிக்கல் நாட்டினார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 4 மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவ மாணவியர் பயன்பெறும் வகையிலான கற்றல் கையேடுகளையும் முதலமைச்சர் வழங்கினார். இந்நிகழ்வின் கூடுதல் விவரங்களை இப்பொழுது அறியலாம்.
பொதுமக்களிடம் வாசிக்கும் திறனை மேம்படுத்தும் பொருட்டு பொது நூலக இயக்ககத்தின் கீழ் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு மற்றும் வேலூர் மாவட்டம் வாலாஜா ஆகிய இடங்களில் 1,50,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள கிளை நூலக கட்டடங்கள், அரசு பொதுத் தேர்வுகளை செம்மையாக நடத்தும் பொருட்டு கடலூரில் 80 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள அரசு தேர்வுத்துறை மண்டல துணை இயக்குநர் அலுவலக கட்டடம், ஆசிரியர் கல்வி பயில விரும்பும் மாணாக்கர்களின் நலனை கருத்தில் கொண்டு ஆசிரியர்களுக்கு பணியிடை பயிற்சியினை அளிக்கும் பொருட்டு பெரம்பலூர் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் 1,94,00,000 ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனம் என மொத்தம் 210,42,71,71,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள பள்ளி கல்வித்துறை கட்டடங்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா திறந்து வைத்தார். மேலும் காஞ்சிபுரம், நாகப்பட்டினம், பெரம்பலூர், நீலகிரி, விழுப்புரம், திருவாரூர், கடலூர் ஆகிய மாவட்டங்களில் உள்ள ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவ மாணவிகள் பயன்பெறும் வகையில் மாநில கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனத்தின் கீழ் 13,65,20,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட உள்ள ஒன்றிய ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவன கட்டடங்கள், அனைவருக்கும் இடைநிலை கல்வி திட்டத்தின் கீழ் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் 389,49,03,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள 231 பள்ளி கட்டடங்கள் என மொத்தம் 401,14,23,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட உள்ள ஒன்றிய ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவன கட்டடங்கள் மற்றும் பள்ளி கட்டடங்களுக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அடிக்கல் நாட்டினார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பயிலும் அனைத்து மாணவ மாணவியர் வரவிருக்கும் பொதுத் தேர்வினை எதிர்கொள்வதற்கு உதவும் வகையில் 12ஆம் வகுப்பிற்கான தமிழ், ஆங்கிலம், கணக்கு, இயற்பியல், வேதியியல், உயிரியல், வரலாறு, புவியியல், பொருளியல், வணிகவியல், கணக்கு பதிவியல் மற்றும் 10ஆம் வகுப்பிற்கான அனைத்து பாடங்களையும் உள்ளடக்கிய கற்றல் கையேடுகளை மாணவ மாணவியருக்கு வழங்கும் அடையாளமாக 5 மாணவ மாணவியர்களுக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கற்றல் கையேடுகளை வழங்கினார். இதன் மூலம் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 4 மாவட்டங்களைச் சேர்ந்த 2,21,374 மாணவ மாணவியர் பயனடைவர். தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் மாணவியர்களுக்காக விடுதி கட்டடங்கள், பள்ளி கட்டடங்களை திறந்து வைத்தமைக்காகவும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 4 மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவ மாணவியர் பயன்பெறும் வகையிலான கற்றல் கையேடுகளை வழங்கியமைக்காகவும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு மாணவ மாணவியர் நன்றி தெரிவித்துள்ளனர். இந்த மாதிரி கற்றல் கையேடு எங்களுக்கு தந்தது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வெள்ளப்பெருக்கால பல பள்ளிகள் பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பள்ளிகளில் எங்களோட பள்ளியும் ஒன்று. மாணவர்கள்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள்லாம் தேர்ச்சி கண்டு ரொம்ப பயந்துருக்காங்க. இந்த மாதிரி நேரத்தில் எங்களுக்கு வழங்கியிருக்கிற இந்த கற்றல் கையேடு மூலமாக நாங்கள் பயம் இல்லாமையும் ரொம்ப தன்னம்பிக்கையோடையும் வர தேர்வில் நல்ல தேர்ச்சி பெறுவோன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அம்மா அவர்களுக்கு ரொம்ப நன்றி. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாணவர்களில் நாங்களும் ஒருத்தர். வருகிற அரசு பொதுத் தேர்வை நாங்கள் நல்ல முறையில் எழுதணுன்றதுக்காக அம்மா அவர்கள் இந்த கற்றல் கையேடை எங்களுக்கு வழங்கியிருக்காங்க. இதை பயன்படுத்தி வர பொதுத் தேர்வை நல்ல முறையில் எழுதுவோன்ற நம்பிக்கை எங்களுக்கு. இதை வழங்கி அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பள்ளிகளில் எங்கள் பள்ளியும் ஒன்று. பொதுத் தேர்வை எப்படி ஃபேஸ் பண்ணுறது ரொம்ப பயந்துகிட்டு இருந்தோம். இந்த நேரத்தில் கற்றல் கையேடு கொடுத்துருக்காங்க. இது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தமிழக முதல்வர் அம்மா அவர்களுக்கு ரொம்ப நன்றி. விளம்பர இடைவேளைக்கு பிறகு முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி தொடரும். முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி தொடர்கிறது. 2011, 2012ஆம் ஆண்டு முதல் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகின்ற தமிழ்நாடு குக்கிராமங்கள் மேம்பாட்டு திட்டம் எனும் தாய் திட்டம் குறித்த கூடுதல் தகவல்களை இப்பொழுது விரிவாக பார்க்கலாம். தமிழ்நாடு குக்கிராமங்கள் மேம்பாட்டு திட்டம் எனும் தாய் திட்டம் 2011, 2012ஆம் ஆண்டு முதல் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது.
தேசிய அளவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் தமிழகத்தில் மட்டும்தான் குக்கிராமங்களை வளர்ச்சி அலகாக கொண்டு முதன்முறையாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களால் இம்முன்னோடி திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. மொத்தமுள்ள 12,524 கிராம ஊராட்சிகளில் 79,394 குக்கிராமங்கள் உள்ள நிலையில் சராசரியாக ஒரு கிராம ஊராட்சியில் 6 குக்கிராமங்கள் உள்ளன. 2011-2012 ஆண்டில் 680 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் தாய் திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டது. 2012-2013 ஆண்டு முதல் ஊரக குக்கிராமங்களில் தேவைப்படும் அடிப்படை உட்கட்டமைப்பினை நிறைவு செய்வதில் உள்ள இடைவெளிகளை நிரப்பிடும் நோக்கில் தாய் திட்டத்திற்கான நிதியை 750 கோடி ரூபாயாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் உயர்த்தி வழங்கினார். இந்த கூடுதல் நிதி ஒதுக்கீடான 70 கோடி ரூபாய் கிராமங்கள் மற்றும் அவற்றிற்கு அருகில் உள்ள கிராம சாலைகளை மேம்படுத்த ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் நிறைவேற்றப்பட்டு வருகின்றன. தாய் திட்டத்தின் கீழ் தனிநபர் ஒருவருக்கு 40 லிட்டருக்கும் குறைவாக குடிநீர் விநியோகிக்கப்படும் குக்கிராமங்களை கண்டறிந்து அவற்றை மேம்படுத்தும் வகையில் மின்விசை இறைப்பான், குடிநீர் குழாய் விநியோகம், தற்போதுள்ள நீராதாரத்தினை பெருக்குதல் போன்ற பணிகள் எடுத்துக் கொள்ளப்படுகிறது. 30 மீட்டர் சீரான இடைவெளியில் ஒரு மின்விளக்கு அமைத்தல் என்ற நோக்குடன் புதிய குக்கிராமங்கள், விரிவாக்க பகுதிகள், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் குடியிருப்புகள் மற்றும் இந்திரா நினைவு குடியிருப்பு வீடுகள் அடங்கிய குடியிருப்புகளில் தேவைக்கேற்ப புதிய தெருவிளக்குகள் அமைக்கப்படுகிறது. ஏற்கனவே உள்ள இடங்களில் தெருவிளக்குகள் பற்றாக்குறையாக இருந்தால் சூரிய சக்தி தெருவிளக்குகள் உட்பட கூடுதல் தெருவிளக்குகள் அமைக்கப்பட்டு வருகின்றன. இருபுறங்களிலும் குடியிருப்புகள் அதிகமாக உள்ள தெருக்கள், மழைக்காலங்களில் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கும் தெருக்கள் அல்லது சந்துகள், ஏற்கனவே சிமெண்ட் கான்கிரீட் தளம் அமைக்கப்பட்ட தெருக்களில் விடுபட்ட பகுதி ஆகியன முன்னுரிமை அடிப்படையில் எடுக்கப்பட்டு சிமெண்ட் கான்கிரீட் சாலைகள் அமைக்கப்படுகின்றன. அனைத்து பருவகாலங்களுக்கும் ஏற்ற வகையில் சாலைகள் அமைய வேண்டும் என்ற நோக்கில் பேருந்துகள் செல்லும் சாலைகள், கற்சாலைகளை தார் சாலைகளாக தரம் உயர்த்துதல், ஒரு கிராம ஊராட்சியில் 2 அல்லது அதற்கு மேல் உள்ள கிராமங்களை இணைத்து சாலை அமைத்தல், மண் சாலைகள், சரளை சாலைகளை தரம் உயர்த்துதல் போன்ற பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. ஒவ்வொரு சுடுகாடு இடுகாட்டிற்கும் அணுகு சாலைகள், சுற்றுச்சுவர், சுடுகாடு கொட்டகை, காத்திருப்பு கூடம், தண்ணீர் வசதி மற்றும் விளக்கு வசதிகள் தேவையின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஏற்கனவே சாலை வசதி உள்ளதெனில் அச்சாலையின் தற்போதைய தன்மையை கருத்தில் கொண்டு தேவையின் அடிப்படையில் சாலை மேம்படுத்தப்படுகிறது. சாலை வசதி இல்லாத சுடுகாடு இடுகாட்டிற்கு முன்னுரிமை அடிப்படையில் அணுகு சாலை அமைக்கப்படுகிறது. தேவைப்படும் என கண்டறியப்பட்ட இடங்களில் கூடுதல் அத்தியாவசிய பணிகளான பொது விநியோக கடைகள், அங்கன்வாடி கட்டடங்கள், சுய உதவிக்குழு கட்டடங்கள், கதிரடிக்கும் களம் மற்றும் விளையாட்டு மைதானம் போன்ற பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கூடுதல் மற்றும் இதர அனுமதிக்கப்பட்ட பணிகள் தேவை மற்றும் அத்தியாவசியத்தின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படுகிறது. தாய் திட்டம் தவிர ஊரக வளர்ச்சித்துறையின் மூலம் நிறைவேற்றப்படும் பல்வேறு திட்டங்களின் நிதி மற்றும் பிற துறைகளில் உள்ள திட்டங்களின் நிதிகளை ஒருங்கிணைத்து குக்கிராமங்களில் தேவைப்படும் அடிப்படை உட்கட்டமைப்பை நிறைவு செய்வதில் உள்ள இடைவெளிகளை நிரப்பிடும் நோக்கில் இத்திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களால் வேளாண் துறை சார்பில் திறந்து வைக்கப்பட்ட கட்டடங்கள் குறித்த விவரங்களையும், அம்மா சீட்ஸ் விநியோக திட்டம் மற்றும் திருச்சிராப்பள்ளி மற்றும் மதுரை மாநகரங்களில் வீட்டு மாடிகளில் காய்கறி வளர்க்கும் நீங்களே செய்து பாருங்கள் தலைகளை வழங்கிய தகவல்களையும், பள்ளி கல்வித்துறை சார்பில் திறந்து வைக்கப்பட்ட கட்டடங்கள், அடிக்கல் நாட்டப்பட்ட கட்டடங்களின் தகவல்களையும், தாய் திட்டத்தின் கீழ் நிறைவேற்றப்படுகின்ற பணிகளின் விவரங்களையும் இன்றைய முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சியில் விரிவாக பார்த்தோம். அடுத்த முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் தலைமையிலான அஇஅதிமுக அரசின் முன்னோடி திட்டங்கள் குறித்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.